தமிழகத்தில் இருக்கும் அகதிகள் முகாம்களில் இருந்து தப்பி ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல காரணம் என்ன? அதனால் அவர்கள் படும் துயரம் என்ன? விரிவாக அலசுகிறது இந்த தொகுப்பு. எதிர்காலம் குறித்த கனவில் ஆபத்தான பயணத்திற்கு துணியும் அகதிகள். ஆஸ்திரேலியா சென்றால் வளமாக வாழலாம் என்ற ஆசை வார்த்தையை நம்பி முகாம்களிலிருந்து தப்பி ஆபத்தான கடல் வழியே பயணத்தை மேற்கொள்கின்றனர். ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லை என்று கூறுகிறார் இலங்கை அகதிகளுக்கான தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் சந்திரஹாசன். தமிழ்நாட்டில் குறைகளில் இருக்கலாம், ஆனாலும் கௌரவமாக வாழக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ வைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த கௌரவமான வாழ்க்கை நிச்சயமாக ஆஸ்திரேலியாவில் கிடைக்காது. இரண்டாவது, இங்கிருக்கின்ற வாழ்க்கை சூழ்நிலையிலே வாழக்கூடிய அளவுக்கு வசதிகள் இங்கே இருக்கின்றன. பல்வேறு சவால்களை மேற்கொண்டு ஆபத்தான கடல் பயணத்தை மேற்கொள்ளும் அகதிகளில் பெரும்பாலானோர் உயிரிழக்கும் நிலைதான் ஏற்படுவதாக கூறுகிறார் சந்திரஹாசன். 500க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்திருக்கிறோம். போரிலே உயிர்களை இழந்தோம், பெருமைப்படலாம். இப்படி ஒரு இன்னொரு நாட்டுக்கு கள்ளத்தனமாக போவதற்காக உயிர்களை இழந்தோம் என்று சொல்ல வெட்கப்படுகின்ற நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். பரிதாபப்பட வேண்டிய ஒரு நிலைமை. அந்த குடும்பங்களில் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, என்ன நடந்தது, அவருக்கு இமைச்சிறியல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கின்ற குடும்பங்களை பார்க்கும் பொழுது பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. எனவே இந்த பயணம் என்றது மிக கொடூரமான பயணம். கடல் வழி பயண சவால்களை எல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியா சென்றாலும் அங்கு அவர்கள் அனுமதிக்கப்படாத நிலையே தற்போது நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்த நாட்டிலே இருக்கும் பொழுது இங்கு எங்கள் விருப்பத்தின் பேரிலே நாங்கள் நாடு திரும்பும் வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது, there is no way, எந்த வழியிலும் நீங்கள் உள்ளே வர முடியாது. வந்தவரையும் உடனடியாக திருப்பி சொந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். கடைசியாக சென்ற படகு கடலிலே நிறுத்தப்பட்டு அவர்களை விமானத்திலே ஏற்றி 12 பேரையும் இலங்கையிலே கொண்டு போய் இறக்கிவிட்டார்கள். தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி செல்பவர்களால் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களைச் சேர்ந்த மாணவர்கள், தனியாக தொழில் புரிபவர்கள் ஆகியோர் அரசின் கெடுபிடிக்கு ஆளாக வேண்டிய சூழல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அகதிகளின் கண்ணீர் வாழ்க்கைக்கு அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஜய் உதவியுடன் வாசுதேவன்.